சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ALP ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான நிகழ்வு இந்த பதிவில் இருக்குங்க. கடகம். இந்த கடகம்னாவே மனசுல 1000 எண்ணங்கள் இருக்குங்க. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் தெரியாது. ஒரு மனசுக்குள்ள ஒரு உணர்ச்சி பெருக்கோட எதையுமே அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்படி இந்த கடகத்திற்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து தெளிவா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த கடகத்திற்கு ஈஸியா இருக்கும். ஆனா எந்த நேரத்துல பயன்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாம எடுக்கக்கூடிய முடிவுகளால பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு தெளிவான முடிவை நாங்க எடுக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்க யாரை வழிபடணும்னா, வடக்கு பொய்கை நல்லூர்ல இருக்கக்கூடிய கோரக்கர் சித்தரை வழிபாடு செய்யுங்க. இந்த கோரக்கர் சித்தர் தான் உங்க வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகளுக்கு உறுதுணையாகவும் உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியவராகவும், உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல எல்லாம் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கணும், உணர்ச்சி வசப்படணும், எந்த இடத்துல எல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது, நிதானமா முடிவெடுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு வல்லமையை அந்த கோரக்கர் சித்தரால தான் கொடுக்க முடியும். அவரை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் வடக்கு திசையை நோக்கி இருந்து வடக்கில் கோரக்கர் சித்தர் இருக்கிறதாக பாவிச்சு அவரை மனசார மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. கோரக்கர் சித்தரே நமக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் முடிவெடுத்தாலும் அவரை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனதில் இருத்தி அவரை கும்பிடும்போது உங்களுக்கு கட்டாயம் அவருடைய அனுகிரகம், மன நிம்மதி கிடைக்கணும், மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்கணும், உங்கள் குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இவரை வழிபடும் போது மன நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 12 ராசிகளுக்குமே மன நிம்மதி கிடைக்கணும்னா நீங்கள் கோரக்கர் சித்தரை வழிபாடு செய்யுங்க. சிம்மம். இந்த சிம்மத்திற்கு சில நேரங்கள்ல இல்லை, பல நேரங்களில் நம்ம முடிவு சரியாக தான் எடுக்கிறோம், நம்ம சரியான திட்டமிடல் தான் போடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த எண்ணமே அவங்கள ஒரு தவறான ஒரு திட்டமிடலில் கொண்டு போய் மாட்டி விட்டுடும். நிறைய நேரங்களில் நம்ம சரியாக தானே யோசித்தோம், ஆனால் செய்யும்போது மட்டும் அதை மாற்றிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளை கொடுக்கும். இந்த மாதிரி திட்டமிடல்களில் உறுதியான நிலைப்பாடான ஒரு செயலை நம்ம செய்யணும்னா நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார் தெரியுமா? சிவ வாக்கியருங்க. சிவனை கும்பிட்டா நமக்கு எந்த அளவுக்கு அருள் கிடைக்குமோ அதே அளவுக்கு அந்த சிவ வாக்கியராக இருக்கக்கூடிய, ஏன்னா இவர் பேர்லேயே அந்த சிவம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சிவ வாக்கியரை கும்பிடும்போது உங்களுடைய சொல்லில் தெளிவு இருக்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதாக இருக்கும், நீங்கள் திட்டமிடுதல் அந்த இலக்கை நோக்கி நீங்கள் தவறாமல் பயணப்படுவீங்க. இல்லைன்னா திட்டமிடுதல் ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் இலக்கை தவற விட்டுருவீங்க, வேறு பாதை உங்களை மாற்றி அமைச்சிடும். அந்த மாதிரி தாக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டிய சித்தர், மனமுருக வழிபடக்கூடிய ஒரு சித்தர் சிவவாக்கியர். இந்த சிவவாக்கியரை மனசுக்குள்ளே ஒரு நிமிஷம் அவருடைய உருவத்தை மனசார நினச்சி சிவவாக்கியரே நமக அப்படின்னு கும்பிடும்போது உங்கள் வாழ்க்கையில் ஓம் ஸ்ரீ சிவவாக்கியரே நமக. ஏன்னா அந்த ஓம் அப்படிங்கிறது எல்லா சித்தர்களுக்கு முன்னாடியும் நம்ம சொல்லணும். அந்த ஓம்குள்ளே தான் எல்லாமே அடக்கும். அதனால் அதை சொல்லி நீங்கள் வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உறுதியான நிலையான ஒரு தன்மையை அடைய முடியும். உங்கள் வீட்டில் சிம்மம்னா ராஜா, அது உண்மையிலேயே நீங்கள் அடுத்தவங்களுக்கு ராஜாவாக, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்கள்ட்ட கேட்டால் அந்த முடிவு சரியாக இருக்கும்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லணும்னா உங்களுக்கு இந்த சிவவாக்கியர் தான் துணை செய்ய முடியும். அதனால் கட்டாயம் அவரை வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். கன்னி. கன்னிக்கு பொதுவாக நிறைய விஷயங்களை ரொம்ப மெனக்கடாமல் செய்யணும், சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் உங்களை சுற்றி நடக்கக்கூடியது சீரியஸான நிகழ்வுகள் தான் நடக்கும். அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். எல்லாத்தையுமே வாழ்க்கை விளையாட்டாக எடுத்துக்கூடாது. சில இடங்களில் நம்ம நிதானமாக ஆத்மார்த்தமாக செயல்படணும். அப்படி செயல்படும் போது நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ண முடியும். நிறைய நேரங்களில் நம்ம விளையாட்டுத்தனமாக இருக்கிறது பல நல்ல விஷயங்களை இழந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு உதவக்கூடியவராக நமக்கு யார் இருக்க போகிறாங்க? கன்னிக்கு வழிபடக்கூடிய ஒரு சித்தர் கமலமுனி சித்தர். இந்த கமலமுனி சித்தரை நம்ம வழிபடும் போது, கமலம்னா என்னங்க? தாமரை. அந்த தாமரை மலர் போல் உங்கள் வாழ்க்கை மலரும், மனம் வீசும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய நிகழ்வுகளை ரொம்ப அறிவுத்தனமாக நம்ம யோசித்து நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் தோணும்.
ஆனால் அது எல்லாமே அடுத்த நிமிஷம் அதை மாற்றிடுவோம், மறந்துடுவோம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இருதயம் அப்படிங்கிற மலர் தாமரைக்குள்ள அந்த கமலமுனியை நினச்சி ஓம் ஸ்ரீ கமலமுனி சித்தரே நமக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். வாக்கு பலிதம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கணித திறமை, ஒரு திட்டமிடுதல், எல்லாத்தையுமே ஒரு கால்குலேஷன் பண்ணி இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எல்லாம் கமலமுனி சித்தர் உங்களுக்கு கொடுப்பார். துலாமுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு கற்பனைக்கு எட்டாத சில நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் நினைப்பீங்க, அதுக்காக போராடுவீங்க. நிறைய க்ரியேட்டிவ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். மாற்றி யோசித்து ஒரு செயலை உருவாகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஆனால் அதை யோசிக்க முடியுமே தவிர அதை செயல்படுத்துறதுல நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா, நம்ம யோசிக்கிறத அது செயலாக்கம் காமிக்கணும் அப்படின்னா நம்ம யாரை வழிபடணும் அப்படின்னா பாம்பாட்டி சித்தருங்க. இந்த பாம்பாட்டி சித்தரை வழிபடும்போது நிறைய இந்த துலாம்காரங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? திருமணம் ஆகுறதுல பிரச்சனை, திருமணம் ஆனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. சரி, இந்த கல்யாணமே அவளைன்னா நண்பர்களால் நிறைய போராட்டங்களை நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ இந்த சூழ்நிலைகள்லேருந்து நீங்கள் மாறணும், நீங்கள் விடுபடணும், உங்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையணும், அமைஞ்ச மன வாழ்க்கையை நல்லபடியாக நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பாம்பாட்டி சித்திரை பிடிங்குங்க. நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் சர்ப்பம் மாதிரி சீறிக்கிட்டே போயிடும். அந்த சீற்றம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அதை அடக்கி நம்ம பேச பழகணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியவர் தான் இந்த பாம்பாட்டி சித்தர். அதனால் இந்த பாம்பாட்டி சித்தரை ஓம் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரே நமக அப்படின்னு நீங்கள் கும்பிடுங்க. அவருடைய நிகழ்வுகள் எங்கெல்லாம் இருக்கோ, ஏன்னா நிறைய இடங்களில் ஒரு 2-3 இடங்களில் அவருடைய வழிபாட்டு முறைகள்ங்கிறதுக்கு நம்ம மருதமலையில் கூட பாம்பாட்டி சித்தர் அப்படி இருக்கார். அதனால் அந்த பாம்பாட்டி சித்தரை நீங்கள் மனமுருக பிரார்த்தனை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் கண்டிப்பாக நீங்கும். மீண்டும் இனியொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.